வெல்கம் பேக் டு ஜெயாஸ் கிச்சன். இப்போ நான் காலிஃப்ளவர் வறுவல் தான் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் தொக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு, தேவையான தாளிப்புக்கு சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதை நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா சோம்பு, லவங்கம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்க்குறேன். இது சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும், வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு இதை நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்க்கணும். இதுவும் நல்லா வதங்கணும். இதோட நான் தக்காளி, மிளகு, ஜீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது இப்போ சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா வதங்கணும். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே மிளகுலாம் சேர்த்துருக்கேன். மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாமே காரமாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் போதும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். அதை எல்லாமே நல்லா மசிச்சு விடணும். ஏன்னா அது ஃபுல்லாக காலிஃப்ளவர் ஃபுல்லாக நல்லா பெருசாக இருக்கும். ஏன்னா சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே இது பண்ணி போட்டதுனால நீங்கள் நல்லா மசிச்சு விடணும்.
அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றணும். நல்லா மசித்து தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி பொரியல் மாதிரி இந்த மாதிரி வரணும். ஓரளவு தண்ணி வற்றிச்சு. நல்லா திக்காக நல்லா வற்றி பொரியல் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்க வேண்டியது. அவ்வளோதான், காலிஃப்ளவர் பொரியல் ரெடி.